நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மாஸ்டர் உங்களுக்கு கோடான நன்றி. வணக்கம். நேற்று ஆக்சுவலி என்னோட கடைசி நாள். நான் இந்த மதத்தை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நாள். அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, எப்போவுமே நம்ம அந்த மந்திரத்தை நான் நடக்கும்போது வாக்கிங் போவேன் காலையில், மற்ற நேரத்துலலாம் உட்காந்துருக்கும்போது, மற்ற சும்மா நார்மலாக எதுவும் செஞ்சுட்டு இருக்கும்போது நான் ஜபம் பண்ணுவேன் பாருங்களேன். ஸோ முடிக்கக்கூடிய நேரத்தில் நான் நேற்றே நினச்சிக்கிட்டேன், சரி நம்ம போய் இன்றைக்கி ஒரு டைம் எடுத்து சாமி கும்பிடும்போது இன்றைக்கி ஈவினிங் நம்ம சொல்லி முடிச்சிடும் அதை அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி பூஜைலாம் போட்டுட்டு உட்காந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன் பாருங்கள். அப்புறம் சொல்லி முடிக்க இன்னும் ஒரு 5000 கிட்டே இருக்குது. நான் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நான் நான் ஒரு சிவலிங்கம் வச்சுருக்கிறேன் பாருங்கள் வீட்டில். அப்போ அவர்கிட்டே நான் கேட்டுக்கிட்டேன், இப்போ நான் சொல்கிற மந்திரம் உண்மையாக நீங்கள் என்னுடைய இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா இந்த இட்டத்தை எனக்கு ஏதாவது ஒரு அறிகுறி எனக்கு காட்டுங்க. அதாவது என்னுடைய இதை ஜபத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்றத எனக்கு காட்டுங்க அப்படின்னு அவரையே பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பூவோ ஏதோ ஒரு உருவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நின்று சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பக்கத்துலேயே காமாட்சி அம்மன் பானை வச்சுருக்கிறேன். காலையில் நான் பூஜை போடும்போது போட்ட சரம் விழுந்துச்சு பாருங்கள். அது திடீர்னு ஒரு பக்கமாக விழுந்துச்சு கீழே. எனக்கு ஸ்தம்பிச்சுட்டேன் அப்படியே. என்னடா இது, நான் அப்பங்கிட்ட கேட்குறேன், அம்மா பதில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பக்கமும் கீழே விழுந்துருச்சு பாருங்கள். அவங்க காலடியில் விழுந்துச்சு அந்த சரம். எனக்கு நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன். எனக்கு கண்களில் தண்ணியே வந்துருச்சு. என்னம்மா இது, என்னோடய இது உனக்காக ஏற்றுக்கிட்டியா, அம்மா நீயே ஏற்றுக்கிட்டேன் என்னுடைய இதை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அது உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் நேற்றே அவங்களுக்கு அதை பதிவு செய்தேன். அப்புறம் எல்லாம் சொல்லி முடித்த பிறகு தான் மாஸ்டர்கிட்ட நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் 100,000 முடிச்சிட்டேன், இந்த மாதிரி அவ்வளோ சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப நிகழ்ச்சி ஆயிடுச்சு. எனக்கு கண்டிப்பாக அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்குன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அம்மா என்னோடய இதை ஏற்றுக்கிட்டா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் நேற்று உங்கள்கிட்ட சொன்ன மாஸ்டர். இதுதான் நான் செய்த புண்ணியம், அம்மாவுடைய ஆசீர்வாதம், என்னோடய 8 எழுத்து மந்திரம் வெற்றிகரமாக நான் முடித்த அந்த கடைசி நாள். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில் நான் ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருந்தேன். ஸோ அதே ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் இன்றைக்கி உபதேசம் பண்ண இந்த சாபநிவர்த்தி மந்திரத்தையும் செய்து முடிச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாம் வல்ல வாழைத்தாயின் ஆசீர்வாதம். நன்றிங்க மாஸ்டர். இது